நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் இன்று மாலை காலமானார். 1945 தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதலே தேச பக்தி கொண்டவராக இருந்தார். பாஜகவில் தேசிய செயலாளர், மாநில தலைவர் என பல பதவிகளை வகித்தவர். இளம் வயதிலேயே RSS அமைப்பில் சேர்ந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணித்தவர். 2021 ஆகஸ்ட் முதல் 2023 பிப்ரவரி வரை மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்தார். பின்னர் நாகாலாந்து ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 8 நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் இன்று மாலை 6:23 மணிக்கு காலமானார். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் இன்று மாலை காலமானார். 1945 தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதலே தேச பக்தி கொண்டவராக இருந்தார். பாஜகவில் தேசிய செயலாளர், மாநில தலைவர் என பல பதவிகளை வகித்தவர். இளம் வயதிலேயே RSS அமைப்பில் சேர்ந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணித்தவர். 2021 ஆகஸ்ட் முதல் 2023 பிப்ரவரி வரை மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்தார். பின்னர் நாகாலாந்து ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 8 நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் இன்று மாலை 6:23 மணிக்கு காலமானார். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் இன்று மாலை காலமானார். 1945 தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதலே தேச பக்தி கொண்டவராக இருந்தார். பாஜகவில் தேசிய செயலாளர், மாநில தலைவர் என பல பதவிகளை வகித்தவர். இளம் வயதிலேயே RSS அமைப்பில் சேர்ந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணித்தவர். 2021 ஆகஸ்ட் முதல் 2023 பிப்ரவரி வரை மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்தார். பின்னர் நாகாலாந்து ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 8 நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் இன்று மாலை 6:23 மணிக்கு காலமானார்.